ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து என்னோட 4th திங்ஸ் கொஞ்சோண்டு அன்பாக்சிங் பண்ணுன்னு உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இப்போ வந்து பேக் வந்துச்சு, பவுச் வந்துச்சு, புக்ஸும் வந்துச்சு. புக்ஸுக்கு மட்டும் அட்டை போடல, நோட்டுக்கு அட்டை போட்டேன். அதாவது ரிமைனிங் ஒர்க் இருக்குது, ப்ராஜெக்ட்டையும் காட்டுறேன், எல்லாத்தையும் காட்டுறேன் நான் உங்களுக்கு வரிசையாக. என் பேக்கை ஃபஸ்ட் நான் என்ன தீம்னு சொல்லிடுறேன், குரோமி தீம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பாருங்கள் என் பேகு, இதான் வந்து என் பேகு, குரோமி பேக். சூப்பராக இருக்கும். இது மீஷோவில் கோல்டில் இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் நல்லாவும் இருக்கணும், நீட்டாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த பேக் வாங்கினேன். இதில் வந்து எப்படின்னா 2 ஜிப் தான். அது எப்படி தெரியுமா, ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து இந்த பேக் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து இந்த மாதிரி சைட்லேயும் ஃபுல்லாக இந்த இடத்துல இருக்குன்னா அந்த ஜிப்பு அப்படியே நம்ம கீழே வந்து இது வரையும் பண்ணிடலாம். இது பாருங்கள், கீழே இது வரையும் பண்ண முடியும் அந்த மாதிரி பேக். இப்போ நம்ம கீச்செயின்ஸ் ஃபஸ்ட் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய பேக்கெல்லாம் வந்து ஒரு லுக் பார்த்துக்கோங்க. இதான் குரோமி அண்ட் மெலடி. இது சைடில் இப்படி இருக்கும், பின்னாடி இப்படி இருக்கும். இப்போ சைடில் இந்த சைட்லேருந்து பார்க்க இப்படி இருக்கும். இப்போ பார்த்துட்டிங்களா? இப்போ கீ செயின்ஸ் நான் உங்களுக்கு வந்து காட்டிடுறேன். வந்து வாங்க கீ செயின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு குரோமி ஃபேஸ் சேஞ்சிங் கீ செயின். இது எல்லாத்துலேயும் இருக்கும் தான், அதனால் எனக்கு குரோமியில் வேணும்ன்ட்டு வாங்க. இது ஃபேஸ் ஸ்பின்னர், இந்த பட்டன் வந்துட்டா என் ஃபேஸ் ஸ்பின் ஆகும். இந்த மாதிரி ஒரு குரோமி இதெல்லாம். அடுத்தது நம்ம வந்து இங்கே வந்து திருவாரூரில் வந்து தேர் வச்சாங்களா, அதில் வந்து இந்த கீ செயின் வாங்கினேன். இது இருக்குது பாருங்களேன், இது வந்து கேமரா. இது ஒரு பாதி பேருக்கு தெரியும். இந்த பால் மாதிரி ஒன்று இருக்குது, இப்போ தெரியுதா, கிளாஸு. அதுக்குள்ளே இருந்து நம்ம இப்படி ஒத்த கண்ணை வச்சுட்டு பார்க்க வந்தால் எல்லாமே தெரியும். அடுத்தது இங்கே ஒரு பட்டன் இருக்குது, உங்களுக்கு தெரியுதா, ஆன் ஆஃப்னு. இதை நம்ம ஆன் பண்ணால் இப்போ பாருங்களேன், உங்களுக்கு வந்து தெரியலன்னு நினைக்கிறேன். பாருங்களேன், இப்போ நான் உங்களுக்கு ஹையாக தூக்கி காட்டுறேன். இப்போ நான் அது என்ன எமோஜி இருக்கும் அதை அப்படியே காட்டும், நான் காட்டும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம என்னோடய பவுச் பார்த்துடலாமா? இப்போ வாங்க என் பவுச் எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ நான் வந்து என் பவுச் எடுத்துகிட்டேன். இதான் வந்து என் பவுச். இங்கே பாருங்கள், நல்ல ப்ளேஸ் இருக்கும், நிறைய ப்ளேஸஸ், கம்மி ரேட்டுக்கு ஒர்க்குது. நம்மளுக்கு வந்து நிறைய ப்ளேஸ் தானே முக்கியம், அதனால். இப்போ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து சின்ன ஜிப்லேருந்து ஆரம்பிப்போம். சின்ன ஜிப்னா அந்த குட்டி ஜிப். இது வந்து ஃபஸ்ட் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை ஓப்பன் பண்ணி நான் எல்லாத்தையும் கொட்டிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டேன். நான் ஃபஸ்ட்டாக காட்ட போகிறது இந்த மாதிரி சும்மா ஒரு லெவலில் குட் அப்படின்னு போகிறது. நம்ம எக்ஸாம்னா வந்து ஒரு படப்படன்னு இருக்கும்போது இதை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பென் எரேசர். நான் 4th போகிறேன்னா எனக்கு கிளாஸ் ஒர்க்கு வந்து பென் வச்சு தான் எழுத சொல்லியிருக்காங்க. அந்த ரூல் போட்டு இப்போ 4th பென் எழுத சொல்லியிருக்காங்க. அதனால் மிஸ்டேக் வந்தாலும் அடிச்சு எழுதக்கூடாதுன்னு சொன்னாங்களா, அதனால் நம்ம பென் எரேசர் வாங்கிக்கலாம். அடுத்தது இதுவும் நான் சும்மா தான் வச்சுருக்கேன், க்யூட்டாக இருக்கேன்ட்டு, சும்மா லப்பர். அடுத்தது எது எடுக்கலாம்? அடுத்தது வந்து நான் வந்து ஒரு எரேசர் அப்படியே கவர் பண்ணிவிட்டேன், சும்மா அழகாக கவர் பண்ணிவிட்டேன். அடுத்தது ஒரு எரேசர் இந்த மாதிரி கொஞ்சம் பர்பிளாக இருக்கே, அதனால் குரோமி கலரில் இருக்கே, அதனால எடுத்தேன். அப்புறம் வந்து பர்பிள் கலர், சும்மா ஒரு ஸ்டாம்ப் பர்பிள்.
இது வந்து சும்மா ஒரு கால்குலேட்டர் மாதிரி. இங்கே பாருங்கள், இந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணால் நம்பர்ஸ் போகும், இந்த பட்டனை இது பண்ணால் ஸ்டார்ட் ஆகும். எல்லாமே போயிட்டு ஸ்டார்ட் ஆகும் 0. சரி, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன காட்ட போகிறோம்னா ஒரு குட்டி க்யூட்டான பென்னு, ப்ளூ பென்னு. இது கொஞ்சம் க்யூட்டாக இருக்குது, நம்ம யூஸே பண்ணதில்லை இதுதான். ஆனால் வந்து எனக்கு வந்து இது நான் வந்து என்னோடய ஸ்டேஷனரி வந்து எடுத்து கொஞ்சம் க்யூட்டாக இருக்குது, நான் யூஸே பண்ணலனால. அடுத்ததாக இது ஒரு டேப்லெட் எரேசர் மாதிரி. இது நம்ம சும்மா அப்படி ஓப்பனும் பண்ணிக்கலாம், இது ஒரு எரேசர். அடுத்ததாக ஹைலைட்டர், குரோமி ஹைலைட்டர். இதை நம்ம வந்து இந்த டாப்பரை ஓப்பன் பண்ணி வேறு எதாச்சும் கூட போட்டுக்கலாம். அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி இருக்கு. இப்போ நம்ம எல்லாத்தையும் திரும்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து பெரிய பார்க்க போகிறோம். இதில் தான் கொஞ்சம் நிறைய திங்ஸஸ் வச்சுருக்கேன், எல்லாத்தையும் கொட்டிடலாம். கொட்டு 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 இருக்கா? கொஞ்சம் இருக்கு, வேற இருக்கா? இருக்கு, முடிஞ்சு. ஐயோ நிறையா இருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து நோட்ஸில் தான் இருக்கோம். நான் சும்மா ஒரு குட்டி நோட்டு சும்மா வச்சுருக்க பாருங்க. நான் சும்மா ஒரு குட்டி நோட், கலர்ஃபுல்லான நோட், இந்த மாதிரி ஸ்டிக்கி நோட் மாதிரி வச்சுக்கிறேன் நான். அடுத்ததாக ஒரு க்யூட்டான விஷயம் சொல்லுங்கள். இதுதான் வந்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் நான் என்னோடய பீட்ஸ்லாம் போட்டு அழகாக வச்சுருந்தேன். கொஞ்சம் பிங்க் அண்ட் பர்பிள் அதை போட்டு கிளியரான ஆயில் ஊற்றினேன், கிளியர் ஆயிலு. அதை ஊற்றி மூடி வச்சுருக்கேன். அடுத்ததாக இது பண்ணிடலாம். இது வந்து நானே பேப்பரில் செஞ்ச ஒரு பர்ஸ் மாதிரி. இங்கே பாருங்கள், இது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து இதுக்கு மேட்சிங்கே கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனாலும் இதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் வந்து இது எரேசர் கைஸ், இந்த மாதிரி இது 10 பேர்கிட்ட இருக்கும். ஓகே, இதெல்லாம் வச்சுருக்கேன். அடுத்ததாக அடுத்த இவ்வளோ காட்டு. அப்போ இங்கே வருங்க, இதான் வந்து டிப் பென்சில். இது வந்து பாதி பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டிப் பென்சில்ஸ் இது 3மே இது வந்து க்ளோ ஆகும். இந்த பென்சிலில் க்ளோ ஆகும், மற்றபடி எல்லாமே நார்மல் தான். இதான் அதோட டிப்பு. இங்கே பாருங்கள், இதான் அதோட டிப்பு. நெக்ஸ்ட்டு வந்து 2 வச்சுருக்கேன் நான் டிப். இங்கே பாருங்கள், 2 வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த டிப் பென்சில் சொன்னால அதோட ஷார்ப்னர். இப்போ நம்ம வந்து இதை இப்படி ஓப்பன் பண்ண இங்கே ஒரு ஹோல் இருக்கும், அது கூட டிப் பண்ணி நம்ம செய்யலாம். நெக்ஸ்ட்டாக இது வந்து பென்சில், ஒரு பிங்க் கலர் பென்சில். குரோமி பிங்க்லேயும் இருக்கும்ல, அதனால் பிங்க் கலர் பென்சிலும் நார்மலான பென்சிலும் ஒரு ஷார்ப்னர். அடுத்ததாக குரோமி கூட வச்ச மாதிரி ஒரு பென். அடுத்தது குரோமி ஸ்கேல். இங்கே பார்த்தீங்களா, இது வந்து நம்ம எப்படி வந்து ஓப்பனும் பண்ண முடியும். இங்கே பாருங்க, ஓப்பன் பண்ணி இங்கே ஷேப்ஸ் இருக்கும். இந்த நார்மலான ஸ்கேல். நெக்ஸ்ட்டாக வந்து இந்த பர்பிள் கலர் மேட்சிங்க. இது வந்து சிசர் இருக்கும் மேலே, இது நம்ம யூஸும் பண்ணிக்கலாம். இது நெக்ஸ்ட்டாக வந்து இது பர்பிள் கலர். இது வந்து ஒரு பென் கைஸ். இங்கே வந்து இந்த ரவுண்டாக ஒரு பால் மாதிரி இருக்கும், அது ஸ்பின் பண்ணி தூக்குனா இது வரும். இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் க்யூட்டாக இருக்கேன்னு வாங்கினேன். இங்கே பாருங்கள், பர்பிள் கலர். இங்கே கிளாஸ் வச்சுருக்கு, இங்கே மேலே சும்மா இந்த இடத்த இருக்குது இல்லையா, இதை நம்ம வந்து கீழே இது பண்ணால் மேலே வரும், திரும்பி இது பண்ணால் உள்ளே போயிடும். இப்போ நம்ம என் பவுச்சை டிபீட் பண்ணியாச்சு. நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து என் பவுச்சை ஃபுல்லாக காட்டிட்டேன்.
இப்போ வந்து இன்னொரு நம்ம ஒரு குட்டி பர்ஸ் பார்க்க போகிறோம். அது வந்து என்னோட கேண்டீனுக்கு மணி வச்சுக்க. அது பர்பிள் கலர் என்ன காட்டுற ஒரு நிமிஷம். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த பவுச் அதாவது பர்ஸ் காட்டுறேன். இது சும்மா பர்பிள் கலரில் மேட்சிங்காக லபுபு கொஞ்சம் ஏஸ்தட்டிக்காக இருக்கிறதுனால வாங்கினேன். உள்ளே இப்படி தான் இருக்கும். நிறையாவே மணிஸ்லாம் வச்சுக்க காயின்ஸ்லாம் வச்சுக்க அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால வாங்க. கொஞ்சம் சாஃப்டான இதுவும் சாஃப்ட்டு. இங்கெல்லாம் அதாவது நூல். ஓகே, இது பார்த்துக்கோங்க. இவ்வளோதான். இது அடுத்ததாக என்னோட கிராஃப்ட் பாக்ஸ். அது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் சும்மா வச்சுருக்கேன். கிளியர் பாக்ஸ். இருங்க உங்களுக்கு காட்டுறது வச்சுட்டு. ஒன் மணி கைஸ், நான் ஒரு கீச்சன் காட்ட மறந்துட்டேன். இது வந்து ஒரு கே போட்டு நான் ஏன் வாங்கினேன்னா என் பேர் கனிஷ்கா ஃபியோனா கே வாங்கினேன். ஓகே, இப்போ வாங்க நான் என் கிராஃப்ட் பாக்ஸ் எடுத்துடலாம். இப்போ வந்து என் கிராஃப்ட் பாக்ஸை பார்த்துடலாம். இதான் வந்து பிளாஸ்டிக் பாக்ஸ். இப்போ இதுக்குள்ளே என்னென்னு பார்த்துடலாம். கூடவே அப்படியே ஒரு ஸ்கேல் காட்டுது. ஃபஸ்ட் நம்ம ஸ்கேல் இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிறேன். இங்கே பார்த்துக்கோங்க. இது வந்து சும்மா நார்மலாக நம்ம வந்து வாங்குறது ஸ்கேல் தான். ஓகே, பார்த்துக்கோங்க. பிங்க் கலரில் என்னென்னாலும் இருக்குது. க்யூட்டாக இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு வந்து நான் காட்டுறேன். அதாவது கிராஃப்ட் பாக்ஸ் ஒன்று இருக்கிறத காட்டிக்கோங்க. வந்து ஃபஸ்ட் நான் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கொட்டிடுறேன். இப்போ வந்து ஒரு ஸ்டேப்லர் இருக்குது. இங்கே பார்த்துக்கோங்க. ப்ளூ கலர் ஸ்டேப்லர். நல்லா ஒரு ஸ்டேப்லர். அடுத்தது ஒரு ஃபெஃபி ஸ்டிக். ஃபெஃபி ஸ்டிக் ஒன்று.